என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. உங்களோட லவ் ப்ரொபோசல் எப்படியாதுன்னு கேட்கும்போது அவர் ஜஸ்ட் வந்து எங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டாருன்ட்டு. சில பேருக்கு அது காமெடியாக இருந்தது, எனக்குமே அது காமெடியாக தான் உண்மையாக இருந்தது. பட் ஃபியூச்சரில் எனக்கு அதுக்கான ரீசன் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா நமக்கு கோவிட் யாரையும் மறந்துருக்க மாட்டோம். ஸோ கோவிட் 1 year வந்து டோட்டலாக எல்லாரோட லைஃப்பையும் வந்து புரட்டி போட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த டைமில் நிறைய பேருக்கு ஃபுட் இல்லாமல் பணம் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்ட டைமில் அவங்கவுங்க ஃபேமிலி சப்போர்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் அந்த 1 year அவனால் ரன் பண்ண முடிஞ்சது. பட் அந்த டைமில் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, என்ன இருந்தாலும் நம்மளை வந்து உடம்பு சரியில்லையா பார்க்கறக்கோ இல்லை சாப்பிட்டேன்னு கேட்கறக்கோ யார் இல்லை. ஸோ ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சனால தான் அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் அவர் எடுத்தாராமா. ஸோ அதனால தான் என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. சரி, நானும் கூட அவர் தப்பாக நினச்சிட்டேன், சரி காமெடியாக பேசிட்டாருன்ட்டு. ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மீனிங் இருக்குங்கிறது எனக்கு அந்த டைமில் புரியலை. என் லைஃப் ஸ்டோரியிலேயே நான் சொல்லணும்னா, ஆக்சுவலி எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வீட்டில் ஆள் கிடையாது, பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ அம்மா அப்பாலாம் வந்து, அப்பா இல்லைன்னு தெரியுங்க எல்லாருக்கும், அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னை சரியாக டேக்கர் பண்ண முடியல. ஸ்டில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன டேட்டில் இருந்து நான் பாப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ மட்டும் அவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு. இது என்னாலே நம்ப முடியல. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு காமெடியன் ஆக்டராக காமெடியாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க, சீரியஸ் தோற்றத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாக. பட் நானும் அதே மாதிரி தான் நினச்சேன். பட் அவர் கேர் பண்ணது பார்த்துக்கிட்டது உண்மையாக சொன்ன எந்தளவு சி செக்ஷன் தான். ஹாஸ்பிட்டலில் நாப்கின் மாற்ற கூட அவர் யோசிக்காமல் எனக்கு அந்த பண்ணார். எனக்கு அந்த ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒரு இதாக போயிடுச்சு.